கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இங்கே அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லை என்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல இதை ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் நடந்தது என்றால் அதை கண்டிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் போராடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் காவல்துறையினரால் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். பெண்கள், ஏனென்றால் இது எரிசாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் பற்றியது, அதனால் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள். பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள் என்று கூட பாராமல் 10 மணி வரைக்கும் அவர்களை வைத்து அதற்கு பின்பு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அவர்களை மிக மோசமாக நடத்தியிருக்க ஒரு அரசியல் கட்சி நிர்வாகிகள் போல இல்லாமல் குற்றவாளிகள் போல நடத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதையெல்லாம் குறித்து நாங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் சொல்லி இருக்கிறோம். சொல்லி ஏற்கனவே சிபிஐ மெமரண்டம் கொடுத்திருக்கோம். இல்ல, நாங்க எங்களோட கோரிக்கையை நாங்க கொடுத்தோம். ஏன்னா கவர்னர் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் இங்கே. அதனால அவர் அவர்கிட்ட இந்த மாநிலத்தில் இவ்வளவு நடக்குது, அவரும் வருத்தத்தை தெரிவித்தார். ஆனா எங்களோட கோரிக்கையை நாங்க கொடுத்திருக்கிறோம். மாநிலத்தில் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு மாநில அரசுடைய அனுமதி பெற வேண்டும் சிபிஐ அப்படின்னு ஒரு இது சம்பந்தமா இது ஆளுநர் இல்ல, அதுதான் நாங்க அதனாலதான் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கோம். ஏன்னா ஏன் சிபிஐ வேணான்னு சொல்றாங்க? சிபிஐ உங்களுக்கு மடியில பயம் இல்லைன்னா, கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டோம். ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள். இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. நாம இதற்கு கேட்கிறோம், இத மாதிரி குற்றவாளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்படுவதும் இத மாதிரி குற்றம் பின்பு நடக்காமல் இருப்பதற்கும் தான் சிபிஐ என்கொயரி கேட்கிறோம். இதை ஏன் இவங்க தடுக்கிறாங்க? இவர்களுக்கு என்ன அப்ப குற்றவாளிகளை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இதைத்தான் நாங்க சிபிஐ என்கொயரி கட்டாயம் வேணும் அப்படின்றதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே குற்றச்சாட்டை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. இப்ப சிபிஐ விசாரிக்கும் பட்சத்துல அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக ஆதரவா செயல்படுவாங்க, இங்க உள்ளவங்க மேல தேவையில்லாத கைதுகள் நடக்கும் அப்படிங்கறத அவங்க திமுகவும் அதை முன்வைக்கிறாங்க. இல்ல, சிபிஐ என்கொயரி இவங்க மட்டும் மத்தல கேட்கறாங்கல்ல. சிபிஐ என்கொயரி இப்ப நீட்ல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு, தைரியமா தானே போட்டிருக்காங்க. குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும்ன்றதுக்காக தானே. அதனால எல்லாமே இவங்க யூகத்தின் அடிப்படையில் இவங்க சொல்ல முடியாது. பயம் இல்லை என்றால், ஏனென்றால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை, அரசியல்வாதிகளின் கோரிக்கை மட்டும் இல்ல. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் பொதுமக்களும் குறிப்பாக இருக்கிறார்கள். அதனால இது முற்றிலும், அதாவது இவங்க எல்லாத்தையும் அரசியலாக்குவாங்க, ஆனா இது அரசியலாக்க கூடாதான். நான் இதுக்கு முன்னாலே அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் அரசியலாக்குனாங்கன்னு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால இன்று முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது, குற்றத்தை மறைக்க பார்க்கிறது. குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏன் எல்லா அந்த இடத்திற்கு போகலன்னு நான் கேட்கிறேன். ஒரு முதலமைச்சர் போய் இத்தனை இறப்புகள் நடந்திருக்கிறது, ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு முதலமைச்சர் போக மாட்டாரா? துறை அமைச்சர் போக மாட்டாரா? துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அவர் உடனே விலக வேண்டும். ஏன்னா அதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல அவர் என்ன அமைச்சராக தொடர்வதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த முறை இல்ல, நாங்க இதோட தீவிரத்தை பொறுத்து எங்களோட என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கோம் நாங்கள் விவாதித்தோம். அவ்வளவு. இதே மாதிரி தான் திமுக ஃபைல்ஸ் கொண்டு போய் கொடுத்திருந்தோம். இல்ல, இப்போதைக்கு நாம இப்ப எதையுமே நம்ம வேற எதுவும் டீவியேட் பண்ண வேணாம். நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு எல்லாரும் மனக்கவலையாக இருக்கிறது கருணாபுரத்திற்கு ஒரு கருணை கிடைக்காதான்றதுதான், கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்பதுதான். ஆக நியாயம் கிடைக்கவில்லை என்பது பொதுமக்களின் கருத்து, எங்களின் கருத்து, அரசியல் கட்சிகளின் கருத்து. ஆக நாங்க இதை தெளிவாக அவரிடம் சொல்லி இருக்கிறோம். இல்ல, நாங்க என்னென்ன கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுத்திருக்கோம். இல்ல, அது என்னால சொல்ல முடியாது.
ஆளுநரை சந்திச்சிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பாஜக? இல்ல நாங்க அதுல சிபிஐ என்கொயரியில தீவிரமாக இருக்கோன்றதான் நாங்க சொல்றோம். சிபிஐ ஆளுநர் உறுதியளித்திருக்காரா மேடம்? நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கோம். ஆளுநர்கிட்ட கொடுத்தா அவரு அதை ஏற்றுக்கொண்டுறான்னு அர்த்தம். நன்றிப்பா, நன்றி. ஆளுநர் என்ன ஆளுநர் என்ன